Hello everyone and welcome to Sokka Social Podcast. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் எங்களோட புதிய பரிமாணம் சோக்கா சோஷியல் பாட்காஸ்ட். பாலா, how are you? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெரி குட், வெரி குட், வெரி ஃப்ரெஷ், நைஸ் பஜ்ஜு. நைஸ் பஜ்ஜு டூ. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நாங்கள் போட்டுட்டு இருந்த அழகான உடைகளை எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது பார்கவி பூத்திக். அண்ட் நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா. இந்த மலேசியா திரைப்படம் வெகு விரைவில் திரையரங்குக்கு வருது, மறக்காமல் பாருங்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு அப்டேட் கொடுக்கணும் சார். சொல்லுங்கள். எனக்கு நேற்று ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. ஓகே. கால் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த ஃப்ரெண்டுகிட்ட பேசியிருந்தேன். நீட்டை கதை பேசி நான் அப்டேட்லாம் கொடுத்து வச்சுட்டு திருப்பி 5 நிமிஷம் கழிச்சேன். இப்போ தான் நான் பேசிட்டு வச்சேன், ஏன் திரும்ப அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கேட்டாங்க. இல்லை, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு நினச்சேன். இந்த கீழே காசுலாம் கிடைச்சா அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. உங்ககிட்ட கீழே காசுனா வாட் யூ மீன்? காயினு, நோட் அந்த மாதிரி கேட்டேன். வாய் ஐ யூ ஆஸ்கிங் லைக் திஸ்? இல்லை, சில பேர் சொன்னாங்க அதில் ஏதாச்சும் மந்திரிச்சு போட்டிருப்பாங்க ஜம்பி பண்ணி, அந்த காசை நம்ம எடுத்து வச்சு பாச்சுமா நம்மளுக்கு ஏதாவது 1000 அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் காலங்காலமாக கீழே இருக்கிற காசுலாம் பொறுக்கி பாய்ச்சிட்டு தான் இருக்கேன். மேபி அந்த கான்செப்ட் இல்லாதனால அப்படியே எஃபெக்ட் பண்ணியிருக்கேன் கேட்டேன். நான் சொன்னேன் தெரியல எனக்கு, நான் பிகாஸ் அப்படி நினச்சதில்லை, ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் ஜாக்கிரதையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி காயினில் வந்துட்டு ஜம்பி பண்ணி மந்திரிச்சு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் காயினில் வந்துட்டு அது மெட்டல் அப்படின்றதுனால இட் அப்சார்ப்ஸ் எனர்ஜி மோர் தென் த நோட். ஸோ பட் ஆனால் தெரியல அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இந்த காலத்தில் அதெல்லாம் நம்பலாமா, அது நம்மளுக்கு ஒர்க் பண்ணாமா அப்படின்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கா? நான் எப்பொழுதுமே விவேக் சைட் தான். நம்ம விவேக் வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாரோ, ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை சொல்கிறாரோ, அந்த மாதிரி தான். நீங்கள் சொன்ன மாதிரி தான். நான் கீழே கிடச்சின்னா அந்த இடத்துக்கு பாக்கெட்டில் போட்டு அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது வேறு உலகம் ஐயா. இந்த மூட நம்பிக்கை, இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லலாமா தெரியலையே. அது அவங்கவுங்க நம்பிக்கை பொறுத்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு காயினோ ஒரு நோட்டோ கிடைச்சா தைரியமாக அதை எடுத்து யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை தொட்டுனாச்சும் பார்ப்பீங்களா தைரியமா? இல்லைனா ஆளை விட்டுருங்கடா சாமி, நான் இந்த வம்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு உள்ள கெஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னது இந்த மாதிரி? என்ன கால்? ஐ மீன் நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிங்களா இந்த வாரத்தில்? ஏதாவது சுவாரஸ்யமாக? சுவாரஸ்யமாக எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் எப்போ கூப்பிட போகிறீங்க, நானும் பேசணும், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும், இந்த டாபிக் பற்றி பேசலாமா, அந்த டாபிக் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு, நேயர்களுக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு வந்து கோடான கோடி நன்றிகள். உங்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது என்பது எங்களுக்கு உண்மையிலே வந்து பூரிச்சு போயிட்டோம். யூனோ, வெரி குட். we have lots of people who are watching this program. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்க முடியும்னு நல்லா யோசித்து டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸ்டே டியூன். சரி, இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட ஒரு டாக்டர் வந்திருக்காரு. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான டாக்டர். இந்த டாபிக் ரொம்ப புதுசாக இருக்குது. அவரோட எக்ஸ்பர்டீஸை ஆங்கில மொழியில் ஒரு வார்த்தையில் சொன்னார். ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி லாஸ்ட் மினிட்ல கேட்டு திரும்ப நான் மறந்துட்டேன். ரிஸ்க் எடுக்க வேணாம், அவரே சொல்லிட்டோம். ஸோ டாக்டர் வரா வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? டாக்டர் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். வாரா டாக்டர் வாரா. டாக்டர் வரா நம்ம வந்து வரதராஜா, பட் வரான்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. ஓகே டாக்டர், முதல்ல இருந்து அவர் சொன்ன மாதிரி தான் அந்த டேர்ம்ஸ் எங்களுக்கு தெரியல. நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஃபீல்டு வந்து ரீபேட்ரியேஷன் மெடிசன். ஓகே, அப்படின்னா வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பேஷண்ட்டை ரீபேட் பண்ணி வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. டொமெஸ்டிக், இன்டர்நேஷ்னல், இன்டர்கான்டினென்டல், எங்கே வேணால் நம்ம இது பண்ணலாம். வி டூ ஃப்ளைட், கிரவுண்ட், ஈவன் சி ஆல்சோ, ஃபேரி, அந்த மாதிரி கூட பேஷண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட வேலை வந்து மெயினாக வந்து ஒரு கிராப் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் மனுஷங்களை, உயிரோடு இருக்கிற மனுஷங்களை வந்து கிராப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ யூஆர் அ கன்சல்டன்ட் இன் ஏவியேஷன் மெடிசன். ஓகே, நம்ம வந்து ஒரு 9 இயர்ஸாக இதை செஞ்சுக்கிருக்கோம். ஐ டிட் மை டிப்ளமா இன் ஏவியேஷன் மெடிசன் இன் பேங்காக் பேக் இன் 2016 செஞ்சேன். ஓகே, ஸோ சின்ஸ் தென் கொஞ்சம் ஸ்மாலாக சின்னதாக ஆரம்பித்தோம். இப்போ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 கேஸ் கிட்ட செஞ்சுருக்கோம்.
அரௌண்ட் 2,600 கணக்கு கொஞ்சம் ஓடிடுச்சு. பட் அரௌண்ட் 2,000 செஞ்சுருப்போம். மெயினாக வந்து நான் தான் செஞ்சேன். இப்போ வந்து ஐ ஹேவ் டாக்டர்ஸ் ஹூ ஒர்க்கிங் ஃபார் மீ, ஒரு 3-4 பேர் இருக்காங்க. நர்சஸ் ஆல்சோ காட். இப்போ என்ன நம்மளுக்கு நிறையா சைனா கேஸ் நிறையா வருது, நிறையா இந்தியா கேஸ் வருது. ஸோ சைனா கேஸ் கொஞ்சம் லாங்குவேஜ் பேரியராச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. பட் த கல்ச்சர் பேரியர் தான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களோட வே ஆஃப் டூயிங் திங்ஸ் அ பிட் டிஃப்ரெண்ட் அண்ட் நார்மல். ஸோ அதுக்கு வந்து நம்ம சைனீஸ் டாக்டர்ஸ் மலேசியாவிலேருந்து சைனீஸ் நர்சஸ் வச்சோமா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். இந்தியா வந்து நீங்கள் யாரை வேணால் அனுப்பிடலாம். ஸோ யுவர் ப்ராக்டிசிங் டாக்டர், ஏன்னா ஏவியேஷன் கன்சல்டன்ட் சொல்கிறீங்க, அது கொஞ்சம் விலைக்கே சொல்லுங்கள். வி டூ பிகாஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பேஷண்ட் வந்து நார்மல் பேஷண்ட் இல்லை. ஐசியூவில் இப்போ ஒரு ஐசியூவில் எப்படி இருப்பாங்க பேஷண்ட்டு, 10 மிஷின் இங்கே பக்கம் ஓடும், வாய்ஸில் டியூப் இருக்கும், ஆக்சிஜன் ஓடும், பிபி இப்படி இருக்கும், என்னென்ன எல்லாம் அப்சைட் டவுனாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இட்ஸ் அ ப்ராக்டிசிங், வி ஆர் டூயிங் இட். We have to have all the knowledge, we have practice, we put இன்டிபேட் பண்ணுறது எல்லாமே. ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஒரு ஐசியூவில் என்ன மாதிரி செய்கிறோமோ அப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஏவியேஷன் ஃப்ளைட்டு, கமர்ஷியல் ஃப்ளைட், கமர்ஷியல் ஸ்ட்ரெச்சர். ஓகே, there's only 3 ways to transfer. மிட் ஏரில் வந்து சர்ஜரிலாம் நடந்திருக்கா? சர்ஜரி நடக்காது. சில நேரத்தில் வந்து பேஷண்ட் கண்டிஷன் கொஞ்சம் டிட்டரேட் பண்ணோம். ஓகே, ஆனால் எல்லாம் வந்து இந்த ரிப்பேட்ரேஷன் இதிலே வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ரிப்பரேஷன். அந்த கிளியரன்ஸ் வாங்கணும், பேஷண்ட் கண்டிஷன் நம்ம கரெக்டாக தெரியணும். இந்த மாதிரி ஆப்ஷன் ஏ என்ன ஆப்ஷன் பி நம்ம எல்லாம் பிளான் பண்ணி தான் போக முடியும். பிகாஸ் வி ஹேவ் வெரி லிமிட்டட். இப்போ இதே ஒரு ஹாஸ்பிட்டல்னால் திடீர்னு வந்து ஒரு டியூப் எடுக்கிறீங்க, சைஸ் 7, உங்களுக்கு வந்து 7.5 தேவை. சரி 7.5 கேட்டிங்கன்னா எவனாச்சும் ஓடி போய் ஒரு சைஸ் எடுத்து வந்துடுவாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் வந்து 38,000 ஃபீட்டில் வந்து உங்களுக்கு 7.5 கிடைக்காது, உங்களுக்கு 7.5 தான் கிடைக்கும். ஏன்னா 7.5 டியூப் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான இது வந்து ஸோ யூ மஸ்ட் பி பிளான்ட். ஓகே, பேஷண்ட் என்ன வேர்ஸ்ட் சினேரியோ என்ன ஆகும், நார்மல் சினேரியோ என்ன ஆகும், பெஸ்ட் சினேரியோ என்ன ஆகும், இந்த மாதிரி தான். லைக் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட் வந்து பஞ்சார் மாசின் இந்தோனேஷியா கலிமாந்தாலேருந்து இங்கே ஹாஸ்பிட்டல் கிளைனிக்கல் ஸ்கேலுக்கு வந்து அடிச்சிக்கிறோம். அவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் 4 கேன்சர், ஓவரியன் கேன்சர், டயாலிசிஸ் பேஷண்ட், நேற்று கூட டயாலிசிஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இப்போ வந்து அவங்க ஆக்சிஜன் பாய்க்கல. பட் இன்கேஸ் ஆக்சிஜன் பாய்ச்சா நம்ம என்ன செய்யுது, அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன். இன்கேஸ் வந்து பிபி ட்ராப் ஆச்சா அது என்ன பண்ணலாம், சரி அதுக்கு ஒரு மிஷின். இன்கேஸ் வந்து நடக்க முடியல அதுக்கு ஒரு இது. ஸோ அது அப்புறம் ஏர்லைன்ஸ்லாம் கிளியரன்ஸ்லாம் வாங்கணும். எந்தெந்த ஏர்லைன்ஸில் எது நீங்கள் வந்து எல்லா ஏர்லைன்ஸ்லேயும் வந்து ஒரு மெடிக்கல் பேஷண்ட் அழைச்சிட்டு போக முடியாது. சில ஏர்லைன்ஸில் முடியும், சில ஏர்லைன்ஸில் வந்து அது பேஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸில். சில அதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்கா? எஸ், ஸ்பேஸ்லாம் இருக்குது நிறையா. I can even share it in the later and the chatல வந்து I can share it also. ஸோ உங்களை அணுகிறது வந்துட்டு ஆளுங்க இண்டிவிஜுவலாக அணுகுவாங்களா இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் மூலிமா வருது, ஏஜென்சி மூலிமா எப்படி அணுகுவாங்க உங்களோட சர்வீசஸ்? லைக் ஆரம்பிச்சபோது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் தான் என்கிட்ட வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இது மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு தே வில் கால்லாம், இது மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ மேடானுக்கு போகணும், அவங்க வந்து இப்போ சுராபாயாவுக்கு போகணும், இல்லைன்னா அவங்க வந்து சைனாக்கு போகணும், ஜப்பான் போகணும், இல்லைன்னா யூஎஸ் இப்போ லாஸ் வேகஸ் 2 வாரம் முன்னுக்கு தான் லாஸ் வேகஸ்க்கு ஒரு பேஷண்ட் அழைச்சிட்டு போகணும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி பவுண்ட்ரிஸ், டாக்டர்ஸ் வித்வுட் பவுண்ட்ரிஸ் மாதிரி. சில பேஷண்ட் நான் வந்து மயாமி டு மணிலாக்கு அனுப்பியிருக்கேன், பேர் என்ன டெல்லி டு பெர்த்துக்கு அனுப்பிட்டுருக்கோம், ஜப்பான் டு பெர்த். இன்னும் லொக்கேஷனே இல்லை நம்மளுக்கு. பிகாஸ் வி ஒர்க் இன் இன்டர்நேஷ்னல் ஏரியா, இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து as long as we are registered doctor in a country, it's okay for us to practice. So சில கண்ட்ரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ அமெரிக்காலாம் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து லைசன்ஸ் தான் நீங்கள் டாக்டர், இல்லைன்னா நீங்கள் சாதாரண ஆள். ஸோ நம்ம வேலை வந்து கரெக்டாக ஃப்ளைட்குள்ளேயே முடிஞ்சிடும். ஃப்ளைட் முடிச்சுட்டு நம்ம வந்து நார்மலாக ஹாலிடே போகிற மாதிரி வெளியே முன்னுக்கு போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கஸ்டம் போயிட்டு அப்படியே வந்து முன்னுக்கு வந்து போய் நிற்போம். அந்த ஆம்புலன்ஸ் வந்து சுற்றி டாமேக்கோலையே அப்படி சுற்றி முன்னுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாஸ் ஓவர் ஓகே இது சொல்லிட்டு போகிறது தான். பேஷண்ட் நம்ம தொடவே முடியாது. we are not allowed to do anything there. ஒரு ஊசி போடக்கூட நம்ம we have no license to do that. I mean in US certain country, US, Canada, Australia very strict. Yeah, they're very very strict. But நம்ம நிறையா செஞ்சுருக்கோம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஈவன் த எம்பசி ஆல்சோ. ஃபர்ஸ்ட் we started with hospital, private hospital. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் காலிங் மீ. அப்புறம் இப்போ வந்து எம்பசி, மோஸ்ட் ஆஃப் த எம்பசி நோஸ் மீ. இந்தியா எம்பசிலாம் வந்து நமக்கு அங்கே இருக்கிற மெயினான ஆளுங்கலாம் நம்ம டெய்லி கால் பண்ணி பேசியிருப்போம். ஏன்னா இந்தியா, பங்களாதேஷ், நேபாள், we have lot of workers here. So we have always got lot of problem. And I even ஒரு லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து
அன்டில் டிசம்பர் ஒரு 6 கேஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே செஞ்சுருக்கேன். ஓகே, ஃப்ரீயாகவே ஏன்னா எம்பசிக்கு கவர்மெண்ட்டுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் வருவாங்க, இல்லீகலி வருவாங்க, அப்புறம் மாட்டிக்குவாங்க, ஏன்னோ போக முடியாது. அவங்க வந்து சாதாரண கார் வாஷில் இருப்பாங்க, பைஸ்கிள் ஓட்டிக்கு போய் ஆக்சிடென்ட் பின்னால் வந்து காடி அடிச்சு போட்டு ஆக்சிடென்ட் ஆகிரும், ஒன்றும் அழிச்சு போக முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா ஐ ஒன்லி சார்ஜ் த காஸ்ட் ப்ரைஸ். அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கொடுங்க, நம்ம அழிச்சிட்டு போய் இறக்கி விட்ருவோம், அவ்வளோதான். வி டோன்ட் சார்ஜ் த ப்ரொஃபஷனல் ஃபீ, நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல. அது மாதிரி ஒரு 6-7 கேஸ் போன வருஷம் மட்டுமே செஞ்சோம். இப்போ நிறையா ஏஜென்ட்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் நம்ம ரொம்ப செய்கிறதில்ல, பிகாஸ் இன்சூரன்ஸ் பேமெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். ஓகே, they take what 3 months 4 months கழிச்சு தான் காசு கொடுப்பாங்க, பேமெண்ட் வந்து லேட். ஸோ வி ட்ரை நாட் டு டூ தேம்லாம். ஓகே, இந்த ஃபீல்டில் எப்படி ஆர்வம் வந்துச்சு, இதுதான் செலக்ட் பண்ணி வரணும்னு எப்படி உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நான் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட்டில் வந்து until 2015 வரையே வேலை செஞ்சேன். தென் ஆஃப்டர் தட் ஐ குவிட், கேம் அவுட். ஐ வாஸ் ஃபுல்லி ஆன் அனஸ்தீசியா. 2009லேருந்து 15 வரையும் அனஸ்தீசியாவில் தான், அந்த ஹெச்கேலாம் ஐசியூவில் தான் வேலை செஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த என்எஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் த ஃபீல் வெரி மச். ஸோ அந்த டைமில் வந்து ஐ குவிட் கவர்மெண்ட், சம் இஷ்யூஸ், ஐ கேம் அவுட். வந்தோடனே ஐ ஒர்க் இன் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏஐஜி இன்சூரன்ஸில் நான் டாக்டராக வேலை செஞ்சேன். அங்கே வேலை செய்யும்போது தான் தெரிஞ்சிச்சு இது மாதிரி ஒரு ஃபீல்டே இருக்கிறது, ஒரு ஏவியேஷன் மெடிசன் ஒரு ஃபீல்டே இருக்குது. அண்ட் வி ஆர் ஃபுல்லி டிபெண்டன்ட் ஆன் சிங்கப்பூர் அண்ட் பேங்காக். இவனுக்கு தான் வந்து ரொம்ப செஞ்சுக்கிறேன். சிங்கப்பூர் ஸ்டார்டட் இன் 1997. Bangkok started somewhere around 2003 or 2002. Dr. K. We all know each other. சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லா ஆளுங்களும் நம்மளுக்கு தெரியும், பிகாஸ் இது இஸ் அ வெரி ஸ்மால் ஃபீல். ஏன்னா ஒரு நாட்டிலே ஒரு 2-3 டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க இது மாதிரி செய்கிறது. ஸோ அப்போ வந்து நான் பார்த்து இது மாதிரி விட நான் வந்து சும்மா ஒரு இதுக்காக இமெயில் பண்ணி விட்டேன் பேங்காக்கு, இது மாதிரி நான் வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் திஸ்ன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அவங்க சரி நீங்கள் வாங்க எங்கள் கூட ஒரு 6 months இருங்க, நாங்கள் உங்களுக்கு டிப்ளமா காசு கொடுக்குறோம் ஃப்ரீயாக. ஆக்சுவலி they give for free. ஸோ பட் accommodation and food have to cover lah, but teaching is free. ஸோ அங்கே போய் உட்காந்து பேங்காக் பிஎம்சி பேங்காக் மெடிக்கல் சென்டரில் இருந்து அங்கே எல்லாம் பண்ணிவிட்டு தென் வி கேம் பேக் அண்ட் ஐ ஸ்டார்டட் வெரி வெரி கோல்ட் கேஸ். சிம்பிளான வீல் சேர்ஸ், கொஞ்சோண்டு ஆக்சிஜன் பாய்க்கிற 1 liter ஆக்சிஜன் 2 liter ஆக்சிஜன், அது மாதிரி. இப்போ நம்ம செய்கிற லெவல் வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி இந்த வேர்ல்ட் ஆல்சோ கேன் கம்பீட். அந்த லெவலுக்குலாம் செய்கிறோம். நம்ம ட்ரிபிள் ஐனோட்ரோப் பேஷண்ட் ஆன் வெரி வெரி கிரிட்டிக்கல் கண்டிஷன், ஃப்ளைட்லேயே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், அந்த மாதிரிலாம் செய்கிறோம். ஸோ தேர் இஸ் நோ சச் திங் எஸ் ஒரு இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அங்கேயே மாட்டிட்டு உட்காந்து இருக்கு அப்படின்னு வரலாம். இட்ஸ் ஆல்வேஸ் அ வே டு கம். நீங்கள் யார் அப்ரோச் பண்ணுறீங்க பொறுத்து இருக்குது. முக்கால்வாசி பீப்புள் மேக் அ மிஸ்டேக் பை அப்ரோச்சிங் த ராங் டாக்டர். இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் போய் மூளை டாக்டர் பார்ப்பீங்களா, இல்லைனா ஒரு ஒருத்தர் டாக்டர் பார்ப்பீங்க இல்லையா, அந்த டாக்டர் தானே பார்க்கணும். ஸோ அது மாதிரி நிறைய பேர் வந்து ராங்காக இப்போ அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் நடந்திருக்கும் இந்தியாவில், இங்கே வர்றது ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து இங்கே இருக்க கார்டியாலஜிஸ்ட் செக் பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க ஐயோ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க இந்த ஃபீல்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை. அவங்ககிட்ட நீங்கள் அவங்கள டேபிளில் வச்சுருந்தா அஃப்கோர்ஸ் தே கேன் டூ ஆல் வாட் எவர் தே நீட் டு டூ. யூ மென்ஷன் தட் நீங்கள் வந்து பேங்காக்கில் போய் இந்த கோர்ஸ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு. இப்போ மலேசியாவில் அது அடாப்ட் பண்ணலையா இன்னும்? அப்படி இந்த கோர்ஸ் இன்னும் ஆஃபர் பண்ணலையா? ஐ கன்சிடர் as the first person to do this in Malaysia. I think so, and I never came across anyone who did this in Malaysia. Okay. Yeah. Of course நிறைய பேர் வந்து அந்த ஏர்லைன்ஸ்லாம் இருக்காங்க, மலேசியன் ஏர்லைன்ஸ், இவங்கெல்லாம் வந்து அந்த பைலட் அந்த இதில் இருக்காங்க, ஆர்மியில் பைலட் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து என்னென்னா வந்து தே கிவ் அவங்க வந்து ஃபிட் டு அவங்க அந்த ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. இப்போ ஒரு பைலட் வந்து பறக்க முடியுமா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபொமேமா மாதிரி, ஓகே ஜிடிஎல் மாதிரி, அது மாதிரி செய்கிறதுக்கு அது டாக்டர் இருக்காங்க, அது ரொம்ப நாளாக இருக்காங்க. ஆனால் இது மாதிரி கிரிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஐ திங்க் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட்லாம். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயமா இருந்தாலும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்றீங்க ஓரளவு. யூஆர் ட்ரைங் யுவர் பெஸ்ட் இன்டர்நேஷ்னலி. ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு இஸ் த காஸ்ட், த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த காஸ்ட்? அண்ட் காஸ்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன் அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃப்ளைட். என்ன ஃப்ளைட் இப்போ நீங்கள் வந்து யூ கேனாட் கம்பேர் ஏர் இண்டியா வித் மலேசியன் ஏர்லைன்ஸ். ஏர் இண்டியா கூட செய்வாங்க, மலேசியா ஏர்லைன்ஸ் கூட செய்வாங்க. ஸோ ஃப்ளைட்டோட காஸ்ட் பொறுத்து இருக்குது. ஸோ ரிப்பேட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபரிங் கிரிட்டிக்கல் பேஷண்ட் 3 தான். தேர்ஸ் ஒன்லி 3 ways டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் பை ஏர். ஒன்று வந்து பிஸ்னஸ் கிளாஸ், செகண்ட் வந்து ஸ்ட்ரெச்சர் இன் கமர்ஷியல் ஃப்ளைட். கமர்ஷியல் ஃப்ளைட்டில் எக்கானமிக் கிளாஸ் பின்னால் வந்து அந்த சீட்டை எல்லாம் கழட்டிட்டு அவங்க மாதிரி கட்டல் மாதிரி செஞ்சுருவாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சர் மாதிரி பேஷண்ட் படுத்துக்கலாம். 3வது வந்து ஏர் ஆம்புலன்ஸ். ஸோ காஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா லெட்ஸே வந்து பிஸ்னஸ் கிளாஸ்னால் வந்து ஒரு லெட்ஸே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னை டு கேஎல்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட் சென்னைக்கு போகிறாரு, என்னச்சும் ஆச்சு வராரு.
ஸோ சென்னைனா ஃப்ளைட் டிக்கெட்டு ப்ளஸ் இதுனா ஒரு 15,000 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸ்ட்ரெச்சுன்னா இன்னும் ஒரு மடங்கு டபுள் ஆயிரும். ஸோ 40,000 கிட்ட வரும், 35-40,000 வரும். ஏர் ஆம்புலன்ஸ்னால் $40,000 வரும், $30,000 $35-40,000 வரும். ஓகே, இதெல்லாம் ரிங்கெட்டில் வரும், அதெல்லாம் டாலரில் வரும் ஏர் ஆம்புலன்ஸ். ஆனால் ஏர் ஆம்புலன்ஸ் தான் வந்து முக்கால்வாசி காசு வந்து இட் கோ டு த ஃப்ளைட். ஓகே, மெடிக்கல் பார்ட் ரொம்ப குறைவு. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஆம்புலன்ஸ் தான், பறக்கிற ஆம்புலன்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. அதில் நீங்கள் எல்லா ஜாமான் எடுத்துகிட்டு போகலாம். கிளியரன்ஸ் ரொம்ப பெருசாக ஆகும்ல. நாளைக்கு காலையில் ஃப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆனால் கமர்ஷியல் ஃப்ளைட் அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு சில ஏர்லைன்ஸ் வந்து வில் டேக் டைம், ஸ்ட்ரெச்செல்லாம் வில் டேக் லாங் டைம். ஒரு ஏர்லைன்ஸும் ஒரு டைம் ஆகும். லைக் எமிரேட்ஸ் வில் டேக் அபவுட் 2 to 3 days. மலேசியா ஏர்லைன்ஸ் வில் டேக் 7 to 10 days. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா they have to make that space for you. Yes, engineer, because it involves many part. Okay. Engineer, security. ஏன்னா we are going to a very highly ஏன்னா நீங்கள் சும்மா நடந்து போக முடியாது. அது வந்து ஒரு செக்யூரிட்டியான ஏரியா. சும்மா நீங்கள் ஃப்ளைட் போகும்போது உங்களை அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆக்சிஜன் டேங்க் எடுத்துகிட்டு போகிறீங்க, மிஷின் எடுத்துகிட்டு போகிறீங்க, பேஷண்ட் அழைச்சிட்டு போகிறீங்க, உள்ளே போகிறாங்க வராங்க. அது வந்து ஒரு சாதாரண இடம் இல்லைங்க. இட்ஸ் a very highly security ஏரியா. ஒரு பேங்க் போய் வால்ட் போயிட்டு வர மாதிரி அந்த மாதிரியான செக்யூரிட்டி இடத்துல எப்படி நீங்கள் சும்மா அதெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் கிளியரன்ஸ் வாங்கணும். ஒரு ஆள் இல்லை, 2 ஆள், எத்தனோ பேர் இருக்காங்க. ஏர்லைன்ஸ் இருக்காங்க, ஏர்பார்ட் இருக்காங்க, அப்புறம் அந்த கிரவுண்ட் ஹேண்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏர்பார்ட்லாம் போனீங்கன்னா அது வந்து இங்கே மலேசியாவில் வந்து இட் பீன் சப்கான் டு another கம்பெனி அந்த செக்யூரிட்டி எல்லாம். ஸோ அவங்ககிட்ட வாங்கணும், இவங்ககிட்ட வாங்கணும். ஒரு டேபிளாக பேப்பர் மூவ் பண்ணிக்கிட்டே போகணும். இட் டேக் டைம். சரி, ஓகே, நம்ம இன்னும் நிறையா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய காணொளி பார்ப்போம். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறையா இதில் உள்ள காம்ப்ளெக்சிட்டி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ண சில கேஸஸோட ஸ்டாரி சொன்னீங்கன்னா ஐ திங்க் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் வியூவர்ஸ்க்கு. ஒரு சிம்பிள் சொல்லியிருந்தீங்களே, நீங்கள் டெல்லி கேசஸ், ஐ மீன் சென்னை, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு. என்ன மாதிரியான கேசஸ் அது? யூஸ்வலி அட்டாக் வர்ற கேஸ்லாம் வந்து எனக்கு வந்த கேஸ்லாம் வந்து ஐதர் தே கோ ஃபார் ட்ரீட்மெண்ட்காக போகிறவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கேருந்து மலேசியாவில் வந்து லைக் இந்தியன்ஸ் வந்து இங்கே வேலை செய்கிறவங்க, இங்கே ஏதாச்சும் ஆச்சு ஆக்சிடென்ட், டிபி, ஸ்ட்ரோக், அது மாதிரி நடக்குது, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், அது மாதிரி வரவங்கள அழைச்சிட்டு போகிறது மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம ஆளுங்க வந்து அங்கே போகிறவங்க வந்து இன்சூரன்ஸ் சில பேர் இதாயிரும், சில பேர் இன்சூரன்ஸ் வாங்காமல் போவாங்க, அது வேறு ட்ராவல் இன்சூரன்ஸ். சில பேர் அவங்களுக்கு புரியாமல் இன்சூரன்ஸ் வாங்குறது. சில பேர் ஒருத்தவங்க இருந்தாங்க, பழனிக்கு போயிருந்தாங்க, அவருக்கு வந்து இது வந்து நடந்து இங்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. ஸோ அது என்னென்னா வந்து அவர் வந்து அந்த நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் ஆன்லைன் புக் பண்ணும்போது அதில் ஒரு பார்ட் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அங்கே வந்து திக் பண்ணுறது இருக்கும், 10 வெள்ளி 12 வெள்ளி 13 வெள்ளின்னு அந்த இன்சூரன்ஸு. ஆனால் அது என்ன இன்சூரன்ஸ்னு அவருக்கு தெரியாது. அவர் அது நீங்கள் அதுக்கு வந்து கிளிக் பண்ணால் தான் தெரியும் அது உள்ளே வந்து என்ன. ஸோ அவர் கிளிக் பண்ண இன்சூரன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ளைட் டிலேயும் பேக்கேஜ் மிஸ்ஸிங் பேக்கேஜ் இதுக்கு தான். மெடிக்கல், ஆனால் அவர் நினச்சாரு மெடிக்கல் சொல்லிட்டு அவர் அழகாக திக் பண்ணிட்டு காசு கட்டிட்டு, அவர் ரொம்ப இல்லை 15 வெள்ளி அது மாதிரி தான் இருந்துச்சு, கட்டிட்டு அவர் அங்கே போய்ட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி காட் அ ஸ்ட்ரோக். லைக் ஜஸ்ட் 2 days, 2 நாள் வரதுக்கு 2 நாள் மட்டும் ஸ்ட்ரோக் ஆச்சு. ஸோ அங்கே மாட்டிக்கிட்டாரு. தென் அங்கே வந்துட்டு அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு இது பண்ணி ட்ராக்கியோஸ்டோமி செஞ்சு ஹி வாஸ் ஆன் வென்டிலேட்டர். பிகாஸ் ஸ்ட்ரோக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிவிரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரோக். உங்களுக்கு தெரியும், சில ஸ்ட்ரோக் வந்து பேஷண்ட் கொஞ்சம் நினைவு இருப்பாங்க, கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கூட வீக்காக இருக்கும். சில பேருக்கு வந்து ஈவன் அவங்களோட மூச்சு விடுற சென்டர், பிகாஸ் நம்ம மூளையில் வந்து லைக் நிறைய சென்டர் இருக்கும். ஸோ இவரோட சென்டர் வந்து இட் இஃபெக்ட் ஆன் த ப்ரீதிங் சென்டர் ஆல்சோ. ஸோ அவங்களால சொந்தமாகவே மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஸோ ஹி வாஸ் குவைட் டிபெண்டன்ட் ஆன் த வென்டிலேட்டர். ஸோ வென்டிலேட்டர் ஆனால் ரொம்ப இல்லை, லைட்டாக தான், பட் தேவைப்படுது, மஸ்ட் யூஸ் அ வென்டிலேட்டர். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து எல்லாம் இங்கேருந்து மலேசியாவில் இருக்க முக்கால்வாசி கம்பெனிஸ், அந்த அசிஸ்டன்ஸ் கம்பெனி, டிபிஏ கம்பெனின்னு சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டி இது ஏஜென்சி, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இவங்களை வந்து ஏர் ஆம்புலன்ஸில் மட்டும் தான் அழைச்சிட்டு வர முடியும் சொன்னாங்க. பட் ஏர் ஆம்புலன்ஸ் அந்த டைமில் வந்து நினைக்கிறேன் they quoted about 170,000 180,000 ringgit மலேசியன் ரிங்கிட் 100. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து அந்த இதெல்லாம் செஞ்சாங்க, இந்த என்னது சோஷியல் இந்த டொனேஷன் மாதிரி அந்த ஆன்லைன் டொனேஷன் இருக்குது, அது செஞ்சு they managed to get about 110,000 and more. அதான் that's the maximum they can lah, because அவங்க டொனேஷன் வந்து ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் டிலே பண்ண அங்கே பில் ஏறிக்கு தான் இருக்கும். ஒரு நாளுக்கு நீங்கள் யோசிக்கணும்,
ஏன்னா 40,000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் திஸ் ஒன். ஸோ தே டெல் ஓகே 110 தான் எங்களால் முடியும், anybody can, so nobody can lah, because 170 தான் cheapest they can find. So நான் சொன்னேன் சரி நான் வந்து அவங்க வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டில் வச்சுட்டு வரேன், பட் it will be like about 70,000 வரும், because I have to bring my nurse and there's some work to do lah. ஸோ அதனால் வந்து நான் 60,000 என்னமோ செஞ்சோம், மறந்துட்டேன் அமௌண்ட். பண்ணோன்னா அவங்க ஃபேமிலி வந்து ஓகே நீங்கள் என்ன பாதியோட குறவாக ப்ரைஸ் கொடுக்கீங்க, நாங்கள் அக்ரி பண்ணோம், they agree. Then I brought him back lah, brought him to UMMC in a business class with a ventilator. We brought him. I got a clearance from the airlines. All was went well. It means that நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட ஹேண்டில் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து பிக்கப் பேஷண்ட்டை இது பண்ணிட்டு நம்ம அழைச்சிட்டு வருது. ஆம்புலன்ஸில் போட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட் வந்து கொச்சின் தான் வந்தோம். கொச்சின் ஏன்னா கோயம்புத்தூர் டு கொச்சின்லேருந்து ஏர்லைன்ஸ் இது பண்ணி ஏர்போர்ட் இது பண்ணி then we brought in commercial flight. Okay. So I went there, but they know that the patient is going back. அவங்களுக்கு தெரியும். என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டல் தானே. ஸோ வேறு என்ன சீரியஸான கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? anyone died when you died வந்து we had ஒரு ஒரு பேஷண்ட் தான் வந்து ஃப்ளைட்டில் இருந்தாங்க, which already we know that she's in very bad shape, and அவங்களுக்கு வந்து 84 வயசு நினைக்கிறேன், 84 86 வயசு. அவங்ககிட்ட 2 மாதம் வந்து இந்தியாவில் திருச்சியில் இருந்தாங்க. She actually went for her sister's funeral. End up she stayed there for 1 month and she got meningitis infection. Meningitis வந்து வேறு மாதிரி இதாகி அப்புறம் she was 3 months, long story இல்லை, very long story. Then they did a surgery. அந்த சர்ஜரியில் வந்து the first surgery was okay. The second surgery was some type of contamination. The brainல வந்து கொஞ்சம் இன்ஃபெக்டட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து வந்து they cannot bring her. ஸோ அவங்களோட மூத்த டாக்டர் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம இப்போ ஜிஹெச்சில் மேட்ரன், அவங்க வந்து மேட்ரனாக இருக்காங்க அங்கே, இந்தியன் லேடி. அவங்க வந்து அவங்க அங்கே போயிட்டு அவங்க பார்த்துட்டா ஓ இல்லை நம்ம என்ன ஆனாலும் அழைச்சிட்டு வரணும்னு சொன்னால் அங்கே வந்து they like to drag. ஒரு நாடும் ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய நாட்டில் வேலை செஞ்சனால ஒரு நாடும் வந்து அவங்களோட இந்தியாவில் வந்து they like to drag. ஓகே. இந்தோனேஷியா வந்து they don't like to tell the full story. ஸ்டோரி வந்து பிச்சு கொடுப்பாங்க, நீங்கள் தான் பசில் மாதிரி போட்டு செய்யணும். சைனாவில் வந்து தே லைக் டு டூ இப்போ சின்ன ஜாமானா புதுசாக எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா செய்வாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆகும்னா காஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஓகே. whenever you got extra cost. இப்போ ஒரு நார்மலான விஷயம் வந்து ஒரு $10,000 செய்கிறது, அவங்க வந்து ஒரு $20,000 செய்வாங்க. ஸோ அந்த $20,000 யார் கட்டுறா? பேஷண்ட் தானே கட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக அவங்க தி ரைட் டு பி எக்ஸ்ட்ரா காஷியஸ்லாம் இன்னும் சைனாவில். ஸோ அதனால இந்த காஸ்ட் வந்து கோ அப். இது ஃபாரினர்ஸ்னால அந்த மாதிரி செய்கிறாங்களா இல்லை நேச்சுரலாகவே இந்த ப்ராக்டிஸ் இஸ் லைக் ஓகே. நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 1000 சம்திங் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த கேஸில் வந்து நமக்கு தெரியும் அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படின்னு. அமெரிக்கா தே ஹேவ் தேர் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். நம்ம அமெரிக்கா கிட்ட ஒரு 60 கேஸ் கிட்ட செஞ்சுருக்கோம் அமெரிக்கா மட்டும். இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசணும்ல, யூ மென்ஷன் அபவுட் காசே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. ஹவு தோஸ் வர் ரியலி நாட் எஃபர்டபுள் டு டூ தட்? இவங்க மாதிரி டொனேஷன் இந்த மாதிரி ஆன்லைன் செஞ்சு தான் செய்ய முடியும். வேறு ஓகே. பேஷண்ட் லெட்ஸே அங்கேயே இறந்துட்டாங்க, அவங்க இங்கே ஷிப் பண்ணுறதும் அதே காஸ்ட் தானா? இல்லை அது ஒரு நாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே. லைக் அதை பற்றி கொஞ்சம் விலைக்கு சொல்ல முடியுமா? If the country is big, the cost will be higher. Like India is a big country, so அங்கே வந்து இந்த காஸ்ட் கூட வர மாதிரி இருக்கும். சைனா வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அது எனக்கு அவ்வளோ ஒரு இது இல்லை. ஒரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். லொக்கேஷன், லாஜிஸ்டிக், ஃப்ளைட்டோட கனெக்ஷனு, பிகாஸ் அது காகோ மாதிரி போகும், ஒரு லக்கேஜ் மாதிரி. ஒரு அந்த எம்பார்க்மெண்ட் அந்த இதெல்லாம் செஞ்சு அப்புறம் அந்த பாக்ஸுக்கு ஒரு ப்ரைஸு, அப்புறம் எத்தனை கிலோ, ஒரு 40 கிலோ இருக்கிற ஆளுக்கு வெயிட்டும் ஒரு 120 கிலோ இருக்கிற ஆளுக்கும் ப்ரைஸ் வேறு மாதிரி, டோட்டலி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வேறு மாதிரி போகும். சில நிறைய பேருக்கு இந்த இன்சூரன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. ட்ராவல் நீங்கள் எப்படி கைட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் வாங்குற முன்னுக்கு வந்து வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 2-3 சீக் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ், சில இன்சூரன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கன்னா தே ஹேவ் இன்சூரன்ஸ் தட் யூ ஹேவ் டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அந்த ப்ரீமியம் வந்து வெரி ஹையாக இருக்கும். நார்மலாக ப்ரீமியம் வந்து 100 இருக்கும், இது வந்து 2000 கிட்ட வரும், இல்லை 1500 கிட்ட. பட் இட் கவர்ஸ் யோர் ஹோல் திங். இன்கேஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் இன் கண்ட்ரி, லைக் நீங்கள் யூஎஸ்க்குலாம் போகும்போது இன்சூரன்ஸ் வாங்க போகவே கூடாது.
ஒரு சாதாரண ஒரு டைரியா வாமிட்டிங் கூட உங்களுக்கு 10,000 15,000 பில் வச்சுருவாங்க. சாதாரண ஒரு டைபெட்டிக் ஏன்னா ஒரு வாமிட்டிங் ஏன்னா ஒரு ஃபுட் பாய்சனிங் கூட. யூஎஸோட பில்லு வந்து மெடிக்கல் பில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு வேறு லெவலில் வேறு உலகத்துக்கு லெவலில் இருக்கும். இங்கே நம்ம ஒரு ஜிபி டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரிப்பு ஏற்றி 4 மருந்து 5 மருந்து கொடுத்து அவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வச்சு ஒரு 200 வாங்கினா அதை வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்னும் டாக்டர் வந்து கட் த்ரோட் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அங்கே அதே 4 மணி நேரம் உட்கார வச்சு இது பண்ணால் 10,000 15,000 வாங்கிடுவானுங்க. நெக்ஸ்ட்பா நான் பில்லை பார்த்துருக்கேன். நான் இன்சூரன்ஸ் வேலை செய்யும்போது நான் பில்லை பார்த்தேன். அவ்வளோ ஒரு கட் த்ரோட்டான பில்லாக இருக்கும். ஈவன் இன் நார்மல் கிளினிக்ஸ் யூஎஸ்ல வந்து யூ கேனாட் ஜஸ்ட் கோ டு கிளினிக், யூ ஹேவ் டு கோ டு த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். ஸோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் போன உடனே டாக்டர் கை வச்சாங்கன்னா அது அவங்க வந்து பிளாக்காக இருக்கும். மொதல் 4 மணி நேரம் பார்க்குறது, 3 மணி நேரத்துக்கு மேலேனா 6 மணி நேரம் அப்படி அது எத்தனை மணி நேரம் இங்கே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இருக்குவீங்க. ஸோ மொதல் 4 மணி நேரம் வந்தாலே உங்களுக்கு வந்துடும்ல பில்லு 5,000 10 மேலே வந்துடும். இஸ் இட் ஃபாரின் ப்ரைஸ்? நோ. That's why you can see all this நியூஸ் எல்லாம் சொல்லுவாங்களே அமெரிக்கா எக்ஸ்பென்சிவ் அந்த மெடிக்கே அது இதெல்லாம் ரொம்ப இது பேசியிருக்காங்க. இட்ஸ் நாட் தேர் லைங், இட்ஸ் ரியலி நம்மலாம் கேட்டோம்னா நம்மளுக்கு you get shocked with the price they are charging. We all are so gifted in our country. Yeah. You have at least options. காசு இருந்தால் ப்ரைவேட் போகலாம், காசு இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் போகலாம். ப்ரைவேட் போனால் சீக்கிரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் டாக்டர் கூட கொஞ்சம் க்ளோஸாக பேசலாம். இப்போ கவர்மெண்ட்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். ஸோ யூ காட் ஆப்ஷன்ஸ் ஹியர். பட் பீப்புள் வந்து நிறைய பேர் நிறையா தே ஆர் மிஸ் டேக்கிங் ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ். எல்லாத்துக்கும் எடுத்தால் ஃபேஸ்புக்கில் போடுறது தான் வேறு ஒன்றுமே. லைக் இப்போ கொஞ்ச நாள் முன்னுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட்காக எடுத்துகிட்டு போனோம். ஸோ இங்கே வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறதில்ல, மலேசியாவில் செய்கிறது, சிங்கப்பூரில் செய்கிறாங்க. சிங்கப்பூர் நினைக்கிறேன் காஸ்ட் வந்து நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் 500,000 வரும் மலேசியா இங்கே. ஓகே. ஸோ இந்தியாவில் வந்து தே எஸ்டிமேட்டட் அபவுட் 200,000 150 to 200,000. ஸோ இங்கே ஐபிஆரில் இன்ஸ்டிடியூட் என்னமோ ரெஸ்பிரேட்டரியில் அந்த புருபாத்தா ரெஸ்பிரேட்டரி அங்கேருந்து ஹெச்கேல் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து வி ப்ராட் டு இந்தியாவில் வந்து ஹாஸ்பிட்டல், ஐ டோன்ட் மென்ஷன் த நேம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே அழைச்சிட்டு போனோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ப்ராட் பட் அங்கே வந்து தேர் வாஸ் லாட் ஆஃப் பேப்பர் ஒர்க் இஷ்யூஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ நம்ம வந்து வி கிவிங் ஆல் த மெடிக்கல் இன்ஃபோ. பட் எனக்கு ஊர் பற்றி கொஞ்சம் அளவுக்கு தெரியும். பிகாஸ் எனக்கு நிறையா சொந்தக்காரங்க ஊரில் இருக்காங்க. ஐ எம் ஆல்சோ OCI கார்ட் ஹோல்டர். I travel India always. So we know how the system runs there in India. So I was giving advice to them because அவங்க வந்து வாட்டி போகிறாங்க and it's something new. நீங்கள் நார்மலாக போனீங்களா கோயிலுக்கு போனீங்க, தேங்காய் உடைச்சிங்களா, சாமி கும்பிட்டீங்களா, வந்தீங்களா, அப்படி தான் இருக்கும். இது வந்து அவங்க மெடிக்கலுக்காக போகிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தேம். அடுத்து நம்ம காதல் என்பது சாபமா திரைப்படத்துடைய டீசரை பார்ப்போம். உதிருதே என் கண்களே நீர் துளிகளே விலகியே விட்டு விலகியே நீ போனது ஏனோ. KES காதல் என்பது சாபமா இந்த படம் வெகு விரைவில் சினிமாவுக்கு வருது, மறக்காமல் பாருங்கள். ட்ராவல் இன்சூரன்ஸ் பற்றி ரொம்ப பேசியிருக்கோம். இஸ் இட் எ ஸ்கேம்? ட்ராவல் இன்சூரன்ஸ் ஸ்கேமாக நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் ஐம் நாட் டெல்லிங் டோன்ட் டேக் இன்சூரன்ஸ். அட் த சேம் டைம் ஐம் டோன்ட் டெல் எடுங்கன்னு சொல்ல. எடுக்கிறவனுக்கு என்ன இன்சூரன்ஸ் படித்து பாருங்கள். இன்சூரன்ஸில் வந்து சொல்லுவாங்க சில பேர் அந்த நம்மகிட்ட அந்த லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 3 மில்லியன் கொடுப்பாங்க, 5 மில்லியன் கொடுப்பாங்க, 10 மில்லியன் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த சின்ன வேர்டிங்ஸ் இருக்கும், பாலிசி வேர்டிங் சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். அதை உங்களுக்கு படிக்கக்கூடாதுன்னுக்காக தான் அங்கே சின்னதாக எழுதுறாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கே புரியாது என்ன சொல்கிறாங்கன்னு. எனக்கே புரியாது, நானே நிறைய வாட்டி படிச்சிருக்கேன், அது புரியாது. அது வந்து அந்த அண்டர் ரைட்டுன்னு இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். ஈவன் உங்கள்கிட்ட விற்கிறாங்க இந்த இன்சூரன்ஸ், அவங்களுக்கு கூட புரியாது என்ன அந்த சின்ன வேர்டிங்ஸ் மீன்ஸ், வாட் டஸ் இட் மீன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்க முன்னுக்கு யூ செக் வெதர் வே ஆர் யூ கோயிங். நீங்கள் US போகிறீங்களா, ஓகே அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்சூரன்ஸ், காசு கூட வந்தாலும் பரவாயில்ல, 500 வருதா 1000 வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கட்டிட்டு போங்க. பிகாஸ் என்ன நடந்தாலும் வந்து ஐ ஹவ் சீன் ஃபேமிலி யூ கெட் பேங்க்ரப்ட் பிகாஸ் ஆஃப் ட்ராவலிங். They go, they stuck there, வரவும் முடியல, போகவும் முடியல, மில்லியன் கணக்காக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் கட்டுற மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரி விஷயம் நடந்துருக்குது. ஸோ யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் அது வந்து நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இன்சூரன்ஸ்லாம் வந்து எப்பயும் வந்து நம்மகிட்ட தெரிஞ்ச இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, கூர்னியா, அப்புறம் AIG, அப்புறம் அந்த என்னது சோமாவா என்னமோ ஒன்று இருக்குது, ஏன்னா சப்ஸு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. யூ ஹேவ் டு கோ த்ரூ, சம்டைம் யூ கேன் ஈவன் பை ஆன்லைன். லைக் நான் வந்து இதுக்கு போயிருந்தேன், என்னது
2018 வந்து we went to அன்னபூர்ணா பேஸ் கேம்ப். அன்னபூர்ணா பேஸ் கேம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீக் இருக்குது, அது வந்து 4200 மீட்டர்ஸில் இருக்கும் ஃப்ரம் sea level. ஆனால் இன்சூரன்ஸ் எல்லா ட்ராவல் இன்சூரன்ஸ் only cover up to 4000. ஸோ நீங்கள் ஒரு பீக் போகிற முன்னுக்கு வந்து யூ வில் ஹேவ் லைக் ஒரு 8 ஸ்டாப் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கடைசியில் மேலே போய் சேருவீங்க. ஸோ நீங்கள் அந்த மேலே வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கவர் பண்ணாது, ஆனால் அது ஒரு ஸ்டெப் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணும். இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு அந்த போட்டிருப்பாங்க, அந்த அதில் போட்டிருக்கோம், அந்த பாலிசி வேடிங்கில் போட்டிருக்கோம், உங்களுக்கு வந்து மோர் தென் 400,000 ஃபீட்டுக்குன்னா மீட்டர்ஸ்னால் வந்து உங்களுக்கு கவர் பண்ணாது சொன்னால் யூ ஆர் வெரி ஒரிட். லெட்ஸ் சே யூ ஆர் வெரி அந்த ஒரு 200 மீட்டரில் என்னாச்சும் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனையாக சொன்னீங்கன்னா யூ கெட் சம்திங் ஆன்லைன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பாட்ஸோட இன்சூரன்ஸ் இருக்குது. ட்ராவல் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்பாட்ஸ், அந்த ஸ்கை ஏன்னா டைவிங் பண்ண ஸ்கை டைவிங்கு, அப்புறம் அந்த ஒரு மாதிரி அந்த பாராகிளைடிங், அந்த இது மாதிரி இது மாதிரி பைக் மாதிரி ஒன்று இருக்குமே அது. ஸோ அதுக்காக ஒன்று தனியாக இருக்காங்க, அது நீங்கள் கவர் பண்ணலாம். எனக்கு ஐ ஹேட் ஈவன் மலேசியன் பேஷண்ட், அவங்க வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணாதவங்க, 60 வயசு முடித்தோடனே அவங்க ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சைனீஸ் லேடியில், அவங்கெல்லாம் வந்து சந்தோரினி, கிரீஸில் சந்தோரினிக்கு வந்து இங்கேருந்து ஐ திங்க் somehow she went there for holiday. காலையில் போய் இறங்கியிருக்காங்க, மத்தியானம் தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து போட் க்ரூசிங் போகிறது. காலையில் இது பண்ணிட்டு அவங்கெல்லாம் வந்து அடுத்த நாள் ஈவினிங் வந்து இது ஏடிவி பைக் இருக்க பீச் பைக்கு, அதை எடுத்துகிட்டு அதை வந்து பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் மாதிரி நினைக்கிறேன், அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மோட்டர் பைக் ஓட்டுனது தெரியல. அவங்க வந்து நிப்பாட்டும் போது யூஸ்வலி நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணிடுவாங்க, அங்கே வந்து அவனுங்க ஆஃப் பண்ணல நினைக்கிறேன். இவங்க இறங்கும்போது காலை தூக்கி இது பண்ணும்போது ஆக்சுவலி ரேம்டிட்லாம் ரேம் பண்ணோன்னா நேராக போய் கல் அடிபட்டு, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கனமாக இருக்கும், அது வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 டன் இருக்கும், ஒரு 200 கிலோ வச்சா ஒரு 2000 கிலோ இருக்கும். அது அப்படியே ஃப்ளிப் பண்ணி அவங்க மேலே அப்படியே விழுந்துருச்சு. ஐயோ, நேராக ப்ரோக்கு அந்த ஹேண்டில் வந்து ப்ரோக்கு பேக் ஸ்பைன், அந்த அப்போ இது பேர் என்ன தொரைசிக் ஏரியா, அந்த இடத்துல ஸ்பைன் வந்து உடச்சிருச்சு. அண்ட் ஷி பிகம் பேரலைஸ்ட். Day 2 காலையில் போய் இறங்குறாங்க, அன்றைக்கி காலையில் நடந்த கதை, அன்றைக்கி ஈவினிங் நடந்த கதை, பேரலைஸ். அங்கே போய் நாங்கள் போய் அழைச்சிட்டு வந்தோம் ஸ்ட்ரெச்சரில், சிங்கப்பூர்லேயே அப்படியே வந்தோம். ஸோ அந்த இதில் வந்து இன்சூரன்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸில் கிளியராக போட்டிருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஸ்பாட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஏடிவின்னு போட்டிருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு மேபி ஏடிவியாக இருக்கும், எனக்கு அது பீச் பைக்குன்னு நினைப்பேன். நீங்கள் அந்த போய் அந்த போலீஸ் ரிப்போர்ட் மாதிரி செய்கிறீங்களே, அதில் நீங்கள் ஏடிவி போடாமல் பீச் பைக்னு போட்டிருந்தீங்க கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சூரன்ஸில் வந்து எந்த இன்சூரன்ஸ் ஆல்சோ, ஈவன் நம்ம இங்கே ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸோ எந்த இன்சூரன்ஸோ அவசரமாக போய் ஏதோ போலீஸ் ரிப்போர்ட்டோ என்னாச்சும் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க. டேக் யோர் டைம், திங்க் அபவுட் இட், அண்ட் தென் பிகாஸ் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டேர்ம்ஸ் கரெக்டாக நம்ம டேர்ம்ஸ் கரெக்டாக இருக்கணும். தெரியலன்னா யாரும் தெரிஞ்சுக்க கேட்டுருங்க. அவசரம் நீங்கள் போட்டனால உங்களுக்கு வந்து 10 நாள் முன்னுக்கு காசு போட்டுற மாட்டாங்க, அதே லேட்டாக தான் 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு தான் காசு போட போகிறானுங்க. they will take time, they will read through, they will digest it, it will take time. So nothing to do rushing and doing all these things. So it cost about almost 200,000 for her to bring her back from Greece. அந்த சந்தோரினிலேருந்து வர்றதுக்கு அவங்கள வந்து அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்து கீழே ஒரு இடத்துல ஹெராக்லியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சி போனாங்க. நாங்கள் ஹெராக்லியோங்க போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும், பட் யூ ஆல் ரீட் ஃபர்ஸ்ட். இது நம்மளுக்கு தேவையா பார்த்து நீங்கள் வாங்கணும். தேவையில்லாத வந்து இங்கே சும்மா அதுக்கு வந்து அந்த 10 வழியோ 15 வழியோ அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. Don't waste that 15 ringgit also. But if it's really necessary, you even buy for the 500. நான் வந்து annual policyல நான் அந்த குளோபலோட வந்து கரெக்டாக நான் எடுத்திருப்பேன். Of course I don't have any medical problem, but I will take without the medical problem. அதே எனக்கு டயபெட்டிக்கோ ஹைப்பர்டென்ஷனோ கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா I will put with the insurance which I can இது பண்ண முடியும், அதாவது டிக்ளேர் பண்ண முடியும். டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் அந்த ப்ரீமியம் ஏறிக்கிட்டே போகும். நீங்கள் எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏறிக்கிட்டே போகும். 100 அப்படி 150 200 200 வரும். பரவாயில்ல, கட்டுங்க, பிரச்சனை இல்லை. இட்ஸ் பெட்டர் டு ஸ்பெண்ட் 500 ringgit than paying 500,000. Anything can happen. நீங்கள் இது சொல்கிறது பற்றி போட்டால் முதல் நம்ம அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஈவன் தோ எனிவேலா ட்ராவல் பண்ணுறது வந்து சேஃபாக இருக்கணும்னா எந்தெந்த பேசிக் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Accident, usually those who have any sickness, diabeticலாம் இருந்தபோது better take the better one cover. சில they are issues that don't even see on the pre-existing, அதனால ரொம்ப வேலையாக இருக்கும். பட் you have to take
இல்லை ஆக்சுவலி அவர் சொல்லி யூரோப்பியனோட இன்சூரன்ஸ்லாம் இன்சூரன்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தால நம்ம நிறைய தடவை எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் இந்த பேசிக் ஒன். அந்த க்ளோஸ்லாம் ஒன்று கண்டிப்பாக நம்ம வந்து படித்தது கிடையாது. படித்தாலும் அவர் சொன்ன மாதிரி தான். அந்த புரிதல் என்பது அந்த அண்டர் ரைட்டர்ஸ்க்கு தான் தெரியும். அவங்களோட லாங்குவேஜ் வேறு, மெடிக்கல் அந்த டேர்ம்ஸ் வேறு. ஆஸ் அ லேமேன் எப்படி இதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறது? உங்களோட பார்வை என்ன இதில்? ஆக்சுவலி ஓரளவு படித்து நம்மளே வந்துட்டு அதை சரியாக படிக்காமல் தான் டிக் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் மற்றவங்களை நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அதை படிச்சிருப்பாங்க சொல்லி. நானே எத்தனை வருஷமாக டிக்கெட் ஆகிட்டு இருக்கேன். நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஓகே இது தேவைப்படுது டிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக படிக்கிறது இல்லை. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக படித்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, வாங்கலாம், கண்மூடித்தனமாக நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்கக்கூடாது. எதுக்கு வாங்குகிறோம், அதில் என்ன இன்க்ளூசிவாக இருக்குது, என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த நாலேஜ் தெரிஞ்சு வாங்குறது பெட்டர். ஏன்னா இல்லைனா அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை ப்ளேம் பண்ணி ஒன்றும் இல்லை, பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இல்லை அவன் ஏமாற்றிட்டான், அவன் ஏமாத்தலைங்க, நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா நீங்கள் சரியாக படிக்கலை, ஏமாந்து சரியாக தெரியாமல் ஒரு விஷயத்தை வாங்கிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஐ வில் பி மோர் கேர்ஃபுல் ஆஃப்டர் திஸ். ஈவன் ஒரு பஸ்ஸோ ட்ரெயின் டிக்கெட் உள்ள சின்ன பாலிசி இருந்தாலும் பார்த்து தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ த ஏஜென்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், அவங்களுக்கு அந்த டார்கெட் இருக்குது, அவங்களும் வருமானம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்து ஆஃப்கோர்ஸ் இது அவங்களோட ரைஸ் போல், அவங்க வந்து அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அந்த பொறுப்பு துறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து வாங்குறவங்கக்கிட்ட வந்து முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு புரிதலை உண்டாக்க முடியுமோ அது செஞ்சால் இன்னும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்னும் மச்மோ பெட்டர். என்னதான் இருந்தாலும் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஏமாந்தாலே விற்றுட்டு போயிடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்களே நம்ம ப்ளேம் பண்ணி இது பண்ணுறது. ஏன்னா அவங்களும் வந்து கொடுப்பாங்க. அந்த இப்போ இன்சூரன்ஸ் ஒன்று வாங்குறீங்கன்னா ஒரு பெரிய புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது டைம் கிடைக்கும்போது ஸ்டோரி புக் மாதிரி படித்து பாருங்க. எஸ்பெஷலி அந்த எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, எப்போ கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லை. அந்த எக்ஸ்க்ளூஷன் பார்ட் அது ரொம்ப இருக்காது, ஒரு பாதி பேஜ் தான் இருக்கும், ஆனால் ஒரு பேஜ் இருக்கும் மேக்ஸிமமாக. அந்த எக்ஸ்க்ளூஷன் எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்குது, அது தெரிஞ்சால் போதும். எதுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னா எதுக்கு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்னாச்சும் யூடியூப்லேயும் இந்த மாதிரி ஒரு காணொலி பார்த்துருக்கீங்களா? இன்ஃபோகிராஃபிக் காணொலியை பார்த்துருக்கீங்களா? இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி? இதெல்லாம் நாங்கள் வந்து கவர் பண்ண மாட்டோம், லெட்ஸே நீங்கள் இந்த பாலிசி வாங்கினீங்கன்னா இதை கவர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை அவங்க வந்துட்டு கவர் பண்ணதை பற்றி பெருசாக எம்ஃபசைஸ் பண்ணி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேசுனது கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஐ திங்க் they are more concerned on making the buyers to buy their policies. So they need to convince the buyers. I think என்னோட பார்வையில் அப்படி தான் இருக்குது. இல்லைனா வந்துட்டு என்ன இருக்குது என்ன கிடைக்கும்ன்ற விஷயத்துக்கு மேலே என்ன இல்லைன்றதையும் வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னால் ஐ திங்க் அது நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இன்னொரு குட் பாசிட்டிவ் சைடில் பார்த்தோமா அந்த கம்பெனி மேலே நல்ல ஒரு பெர்செப்ஷனையும் உண்டாக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. டாக்டர், நீங்கள் எந்த அளவுக்கு இதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் பதிவு இதெல்லாம் வந்து வெளியிட்ருக்கீங்களா, இல்லை வெளியிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஏன்னா இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கிறீங்க. எனக்கு நான் இதை பற்றி பேசலாம், ஐ கேன் டாக் அபவுட் இட். எப்போ வேணால் நான் இது பேசலாம். நானும் நிறைய வாட்டி டிக்டாக்லாம் செய்யலாம் ஆசைப்பட்டது. ஏன்னா இது ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஏன் அதை வந்து ஆரம்பிக்கக்கூடாது? செய்யலாம். நம்மளோட இந்தியன் ஜெனரலியா ஃப்ரீயாக கிடைச்சா மதிப்பில்லை அதுக்கு. whatever you give a free advice is not valued. நான் நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்கேன், பட் they don't take it. என்னமோ சும்மா தானே சொல்கிறாரு சொல்லிட்டு அந்த நம்ம வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லுவோம், பட் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு சுற்றிட்டு வரும், டாக்டர் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க டாக்டர். ஆமாம் நான் அன்றைக்கி சொன்னேன். இது எங்களுடைய வேண்டுகோள். மேபி சின்ன சின்ன காணொலியெல்லாம் நீங்கள் போடலாம், சுருக்கமாக லைக் இப்போ நம்ம இப்போ மெடிக்கல் இதில் வந்து சிஎம்இ சொல்லுவோம், மெடிக்கல் கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன். அவங்க வந்து ஒருத்தவங்க அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்போம், நம்ம வந்து வீடியோ இதில் செஞ்சு இது அது மாதிரியும் செய்யலாம். நான் இவ்வளோ தூரம் இங்கே வர தேவையில்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்களா, நான் எங்கள் இடத்துல நீங்கள் கேள்வி கேட்கலாம். வி கேன் ஈவன் பிரிங் அ ஃபியூ பீப்புள். நீங்கள் சொன்னீங்க உங்களோட இன்சூரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்க கூட உள்ளே வரலாம். நம்ம வந்து யாரையும் வந்து we are not talking bad about them or good about it. நம்ம வந்து we are talking about we have to be extra cautious, அவ்வளோதான். இங்கே என்ன ஆக்சுவலி ஜெனரலாக ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பாய்ச்சிட்டாலே ஒரு கேப் எடுத்துருவோம் மொழியா. என்கிட்ட இருக்குது நான் எல்லாமே கவர் பண்ணியாச்சு, நான் எவ்வளோ காசு கட்டுறோம்.
ஆனால் ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப காசு தான் கட்டுறோம். நம்மளோட வருமானத்திலேருந்து நம்ம கணக்கு பண்ணால் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்சூரன்ஸ்க்கே போகுது. பட் எஸ், வாட் டு டூ, அண்ட் திஸ் இஸ் அபவுட் ட்ராவல் இன்சூரன்ஸ். traveling is very எல்லாம் ஆர்வத்தோடு அங்கங்கே கிளம்பி போகிறோம். எவ்ரிபடி கேன் ஃப்ளை, எவ்ரிபடி கேன் கோ எனிவேர், அண்ட் எவ்ரிபடி காட் சிக். அதையும் சேர்த்து சொல்லிடுவோம். நிப்பா வைரஸ், டிபி எல்லாம் வந்து டிபி. இந்த கேசஸ்லாம் வந்திருக்கா? நீங்கள் நிப்பா வைரஸ் பற்றி சொல்லியிருக்கீங்க. நிப்பா வைரஸ் வந்து கேரளா பக்கம் என்னமோ இருக்குது கேள்விப்பட்டாங்க. பட் இதுவரை எனக்கு ஐ டிட் கம் அக்ராஸ் எனிதிங்லாம். டிபி நோ. டிபி அது எங்கே எல்லா இடத்துல தான் இருக்குது. டிபி இல்லாத இடமே இல்லையே. இங்கே மலேசியாலே நம்ம எவ்வளோ பேர் டிபி இருக்குது, எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. வி டோன்ட் நோ ஹூஸ் காட் டிபி. டிபி அது ஒரு பெரிய இப்போ சீரியஸாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது நிறைய கேசஸ் ஆர் ரெக்கார்டட். ஸோ முடிந்த அளவுக்கு பப்ளிக் ஸ்பேசஸில் வந்து முந்தி நம்ம மாஸ்க் போட்டு எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி காஷியஸாக இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறோம். முடிந்த அளவுக்கு அதை சார்ந்த ஒரு டாக்டர் கன்சல்டன்ட் அவரை கூப்பிட்டு பேசுவோம் கூடிய விரைவில். இந்த நிகழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்குது. அது உங்களோட சப்போர்ட் எப்பொழுதுமே இருக்குதுன்னு நம்புகிறோம். பலா, நீங்கள் என்ன புதுமையாக கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? எதுக்கு கேட்குறீங்க? உலகத்துக்கா? நம்மளுக்கு நம்ம கொடுத்துக்குவியா புதுமையாவா? ஐ திங்க் நம்ம இன்னும் புதிய இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் மூலிமா மக்கள் நிறைய விஷயங்கள் எடிகேட் பண்ணலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த டாப்பிக்கே வந்துட்டு ஈவன் நம்மளே ஹோஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளே எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணோம் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுனதில். ஸோ ஐ திங்க் த்ரூ திஸ் சோக்கா சோஷியல் நிறைய நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய சோஷியல் அண்ட் கம்யூனிட்டிக்கு வி வாண்ட் டு கண்ட்ரிபியூட். நமது நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு ஸ்பான்சர் காதல் என்பது சாபமா. இந்த திரைப்படத்தை உங்களுக்காக வழங்குவது ஹெச்கே நெட்வொர்க் மற்றும் BGW ஸ்டுடியோஸ். சினிமாவில் வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், படம் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். பார்கவி புத்தீக் இவங்களோட கடை தம்மன் ஈக்வின் பார்க் ஸ்ரீகம்மங்கன் ஏயோன் மாலில் இருக்குது. மற்றும் ஒரு கடை புக்கி ராஜா ஏயோன் மால்லையும் இருக்குது. அவங்களோட ஆன்லைன் ஃபாலோ பண்ணுங்கள். ஆன்லைன் சேல்ஸும் செய்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ டாக்டர் ஃபார் யர் டைம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஆல் தி. மீண்டும் சந்திக்கும் வரை விடை பெறுவது கிருஷ்ணா. நான் பால கணபதி. See you. Bye bye.